والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீபு நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்கின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த அந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்தும் மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாகும். ஆமீன். சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி அரபு கல்லூரிகளுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை, புனிதமான ரமதான் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து பகலிலே நோன்பும் நோற்று இபாதத்தும் செய்து இரவிலே நின்று வணங்கி பிறகு அவன் சம்பந்தமான விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்தும் கேட்டும் வருகின்ற பெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் செய்த பெரிய ஞாபகத்தாகும். வல்ல ரஹ்மான் இறுதி மூச்சு வரை இந்த பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாகும். தொடர்ந்து ரமலானுடைய நடுநிசி இரவுல சங்கைக்குரிய உஸ்தாத்மார்களுடைய பல்வேறு தலைப்புகளுக்கு கீழே அற்புதமான அவர்களுடைய பயான்களுக்கு பிறகு இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை தொடர்ந்து நாம் என்ன செய்கின்றோம், பார்த்து வருகின்றோம். அது பெரிய அசரை, தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம பல நிலைகள்ல நம்ம அது உணர்றோம். சங்கைக்குரிய பட்டம் வகுப்பு ஆலிம்கள்லாம் என்ன செய்யறாங்க, அந்த தாலீமுடைய வார்த்தைகளை உள்வாங்குறாங்க. அந்த ஹாலை அனுபவிக்கக்கூடிய காட்சிகளும் நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஏற்பாடு என்பது எந்த வகையிலுமே இது என்ன குறைஞ்சது இல்லை, குறைவானது இல்லை, ரொம்ப நிரப்பமானது, ரொம்ப அழகானது என்பதை நம்ம கூடவே இருந்து என்ன செய்கின்றோம். இந்த 27 நாள், ஒரு மாத காலம் சங்கக்குரிய உஸ்தாத்மார்களும் மாணவ கண்மணிகளும் ஒரே இடத்துல அமர்ந்து என்ன எல்லா வணக்க வழிபாடுகளையும் ஒன்றாக இருந்து அந்த நாளை கழிக்கின்ற பொழுது அந்த மாற்றங்களை அல்ஹம்துலில்லாஹ் நம்மால் நல்லா என்ன செய்ய முடிகிறது, உணர முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சிங்கக்குரிய பட்டவகுப்பு ஆலிம்களும் கூட என்ன செய்யறாங்க, அதை ரொம்ப என்ன செய்யறாங்க, உள்வாங்குறாங்க. சிங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை இறைவன் சம்பந்தமான விளக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த முதல் பாட்டை நம்ம என்ன செஞ்ச இவ்வளவு நாள் பார்த்தோம். தாலீம் இன்னும் 1-2 நாட்கள் மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் தாலீம் இருக்கும். 27 அன்னைக்கு நிறைய கெஸ்ட்டுகள்லாம் என்ன செய்யறாங்க, வர இருக்கிறதுனால அன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் நாம் செய்வதை போன்று கல்வி குழுமத்தின் சார்பாக அன்றைய இஃப்தார் நிகழ்வுகள், அதே போன்று நம் முதல்வர்களே ஒருவருக்கு புதிய கார் வழங்குகின்ற அந்த ஒரு நிகழ்வும், அதற்கடுத்து அதை சார்ந்து சிறப்பான சில பெரியாட்களுடைய ஸ்பீச்சும் என்ன செய்கிறது, ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. உத்தமபாரத்திலேருந்து ஜின்னாம்பலா வராங்க, இங்கு உள்ள தலைவர் அவங்க ராஜா சார் அவங்க வர்றாங்க, ஷாவுல் அஜார் வர்றாங்க, முஜீப் மோலா அல்ஹம்துலில்லாஹ் அவங்க என்ன செய்றாங்க வர்றாங்க, ஷாவுல் அஜார் வராங்க, அம்மான் அண்ணன் வராங்க. இப்படி பெரிய பட்டியலை என்ன செய்து அன்னைக்கு நீளுகிறது. அதுக்கு பிறகு இஷா தராவி தொழுகி திக்ர் மஜ்லிஸோட 3 மணிக்கு முன்னாலேயே நம்ம என்ன செஞ்சிடும், நிகழ்ச்சியை முடிச்சு 3 மணிக்கே சஹர் வைக்கிற பழக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எப்பவும் போல என்ன செஞ்சிடும், ஏற்பாடாகிவிடும்.
காரணம் பட்டவகுப்பு ஆலிம்கள்லாம் என்ன செய்வாங்க, காலையிலேயே அவங்க கிளம்ப தயாராகிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே அன்றைய சகரும் கூட ஏற்பாடாகிவிடும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சங்கைக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை, லா இலாஹ இல்லல்லா உலூஹி சம்பந்தமான, இறைவன் சம்பந்தமான, அல்லாஹ்வுடைய தாத்து சிஃபாத் அஃபால் ஆசார சம்பந்தமான, அவனுடைய சிஃபாத்தே காமிலா சம்பந்தமான, தாத்து உஜூ சம்பந்தமான விளக்கங்களை நம்ம என்ன செஞ்சோம், தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சோம், பார்த்துக்கிட்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்களை நம்ம என்ன செய்யணும், மனசுல நம்ம என்ன செய்யணும், பதிய வைக்கணும். மனசுல பதிய வைக்கிறது நம்ம மீது கட்டாய கடமையா என்ன செய்கிறது இருக்கிறது. அது நம்ம இந்த வயசுலேயே நம்ம அதை நம்ம உள்வாங்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு செயலுமே ஒவ்வொரு சொல்லும் செயலுமே ரொம்ப மதிப்பானதாக பிரியமானதாக அல்ஹம்துலில்லாஹ் அது ஆகிவிடுகிறது. சங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை, மறு பாட்டு என்னமா, முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹக்கீகத்தே முஹம்மதி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான இந்த ரெண்டு இருந்தா தான் ஈமான் என்ன செய்யும், பூர்த்தியாகும். ஒருத்தர் 1 கோடி முறை லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா சொல்றாரு, ஒரே ஒரு முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லன்னா அவரு ஒரு முஃமின் ஆக முடியுமா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய மகாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வச்சிருக்கிறான்றது புரியுதா உங்களுக்கு? 1 கோடி முறை வெறும் லா இலாஹ இல்லல்லா சொன்னாலும் ஒரே ஒரு முறையாவது முஹம்மது ரசூலுல்லான்னு சொன்னா மட்டும்தான் அங்க அவருடைய ஈமான் என்ன செய்கிறது, பரிபூர்ணமான ஈமான் ஆகிறது. அவர் தீனுக்குள்ள வந்தவராக என்ன செய்கின்றார், அவர் அறியப்படுகிறார். அப்போ அந்த பாட்டு அவ்வளவு முக்கியமான பாட்டு. என்னம்மா, எப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்ததை கொண்டு அவன் தனித்தவனாக என்ன செய்கின்றான், அல்லாஹ் இருக்குகின்றானோ, உலகத்தார படைச்சதை கொண்டு அல்லாஹ் எப்படி தனித்தவனாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், இருக்குகின்றானோ, அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னம்மா முத்தலக்கா இந்த உலகத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீனா இருக்கிறதுல தனித்தவர்களாக என்ன செய்கின்றார்கள், இருக்கின்றார்கள். படைப்புகளை படைத்த விதத்துல அல்லாஹ் எப்படி தனித்தவனாக தஃபர்ருதா அல்லாஹ் இருக்கிறானோ, அதே போன்று இந்த அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக, ரஹ்மத் என்ற அந்த இதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தனித்தவர்களாக என்ன செய்கின்றார்கள், இருக்குகின்றார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது ஆயத்தை நம்ம பலமுறை ஓதி இருக்கோம். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகமே அகிலத்தாருக்கு உங்களை ரஹ்மத்தாகவே என்ன செய்தோம், நாம் அனுப்பியிருக்கிறோம், ரஹ்மத்தாக அன்றி நாம் உங்களை அனுப்பவில்லை. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹகீகத் என்பதாகிறது அவங்க ஒரு இன்சான் தான், கவுனியத்துன் இன்சானியத்துன், ஒரு இன்சானாக என்ன செய்கின்றார்கள், அவர் இருக்குகின்றார்கள். வெறும் தன்னுடைய கவுமுக்கு அனுப்பப்பட்ட நபியாக மட்டும் அவர்கள் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கவுமுக்கு அனுப்பப்பட்ட நபியாக மட்டும் இல்லை. ஏன்னா மற்ற நபிமார்கள் நம்ம பார்க்கிறோம், அவங்க கவுமுக்கு அனுப்பப்பட்ட அவர்கள் நபியாக என்ன செய்கின்றார்கள், இருக்கின்றார்கள். என்ன ஹபீப் புரியுதாமா, துபை ஹபீப் இன்னைக்கு தாலிமுக்கு எடுத்து செஞ்சிருக்காங்க, வந்திருக்காரு. அப்போ அவர் சந்திச்சு பேசும்போது சொன்னாரு, இந்த தாலீமை நான் டெய்லி கேட்குறேன் உஸ்தாத் அப்படின்னு சொன்னார். காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பும் பொழுது நான் பைக்கில் ஏறின உடனே என்ன செஞ்சிருவேன், காதில் மாட்டிடுவேன். கரெக்டாக ஆஃபீஸ் போகிற வரைக்கும் எனக்கு என்ன செய்யும், தாலீமை நான் ஃபுல்லாக கேட்குறேன் உஸ்தாத். இது வரைக்கும் 16 தாலீம்களை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்றது. 23 இருக்குமோ மொத்தம், 16 தாலீமை ஃபுல்லாக முழுமையாக கேட்டிருக்காரு. அதுல நம்ம என்னென்ன செய்திகளை பேசுவோன்றதையும் என்ன செஞ்சார், அவர் சொல்லி காமிச்சார். நம்ம நினைக்கிறோம் ஆஃபீஸில் ஒர்க் பண்றாங்க, தூரமா இருக்கிறாங்க, எல்லாரையும் போல இவங்களும் என்ன செய்வாங்க, இன்ஷா அது இதுன்னு சொல்லி அப்படிதான் இருப்பாங்க போலன்னு பார்த்தா அப்படியும் இருப்பாங்களான்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதேமாதிரி நிறைய பேர் தாலீம் என்ன செய்யறாங்க, உள் வாங்குறாங்க. ஒரு நாளாவது தாலீம்ல கலந்துக்கிறணும், அடுத்தடுத்தது நாள் ஆஃபீஸ் மேனேஜரா இருக்கிறதுனால தொடர்ந்து அடிச்சு பண்ணி வர முடியல. ஆனால் ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வைபாஸ் உஸ்தாட்ட லொக்கேஷனை கேட்டுட்டு நான் வந்துட்டேன் உஸ்தாத் அப்படின்னு சொல்லி மௌலானா சொல்லி காமிக்கிறாங்க. ரொம்ப திறமையான ஒரு பிள்ளை. துபையில்
அவன் வந்து +2 வரைக்கும் படிச்சுட்டு அது பிறகு என்ன செஞ்சாங்க, 10th வரைக்கும் அங்கே 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்கும் படிச்சுட்டு நம்ம கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணி என்ன செஞ்சாங்க, வந்து 7 வருஷம் ஆலிம் கோர்ஸ் படித்தாங்க. வயசுலாம் தாண்டி உனக்கு ஒரு வேறொரு வெளிநாட்டு வாழ்க்கை, அது கொஞ்சம் வசதியான வாழ்க்கையாக தானே இருந்திருக்கும். துபையில் ஒரு பிள்ளை வந்து பிறந்து வளர்ந்து அங்கே 10th வரைக்கும் படிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வசதியான ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும். ஆனால் கல்லூரி அரபு கல்லூரி வாழ்க்கைன்னு வரும்போது என்ன செய்யும், கொஞ்சம் சிரமங்கள் அப்படிலாம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. பொருட்படுத்தாமல் அதை பற்றி ஒரு முறை கூட உணவு சம்பந்தமாகவோ அல்லது வந்து இருப்பிடம் சம்பந்தமாகவோ இதர வசதிகள் குறித்து ஒரு முறை கூட அவர் முறையிட்டு நான் பார்த்ததே இல்லை. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே சந்தோஷம், அதே ஜோசு ரசிப்பர். அவங்க தகப்பனாரும் கூட ஃபுஜைரா, துபை பக்கத்தில் இருக்கிற ஃபுஜைரான்ற இடத்துல அங்குள்ள மன்னருக்கு அசிஸ்டண்டாலாம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அவங்க பிரதர் நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, சிஸ்டர் நல்ல போஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்படி மார்க்கத்தை நேசிக்கிறவங்களும் என்ன செய்யறாங்க, நம்ம ஆலிம் கோர்ஸை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக நான் வந்து துபை ஹபீபை பற்றி நான் சொல்லி காமிக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவங்க தகப்பனாருக்கு தாயாருக்கு நீண்ட ஆயுளும் நல்ல சுகத்தையும் அல்லாஹ் கொடுக்கட்டும். ஹபீப்லாம் வந்து இன்னும் வாழ்க்கையில நல்ல பெரிய லெவலில் என்ன செய்யணும், பெரிய ஒரு அந்தஸ்தை வந்து இன்ஷா அல்லாஹ் அவர் வந்து அடையணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை இந்த இல்ம் நம்ம இது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு இல்மா என்ன செய்து இருக்குது. அல்லாஹ் நமக்கு அதை என்ன செய்கின்றான், கிஃப்டாக என்ன செய்கின்றான், அல்லாஹ் அந்த இல்மை நமக்கு என்ன செய்கின்றான், தருகின்றான். தான் நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த இல்மை என்ன செய்வான், கொடுப்பான். என்னம்மா, இந்த இல்மை வந்து எந்த விதமான கட்டளையும் இல்லாம ஆர்டரும் இல்லாம நாங்க ஒரு கூட்டம் என்ன செஞ்சோம், இந்த இல்முக்காக வேண்டியே ஒரு 25 வருஷம் இருந்தோம். உங்களுக்கு நீங்களாம் முஜிபர் நிர்பந்தமா உட்காந்துருக்கீங்க, என்னமா சொல்றீங்க? ஆனா இந்த கூட்டத்துல பெரிய கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஆர்டரும் கிடையாது. ருத்ராமனா மன்னடியில் அவங்க தொலை வச்சுட்டு பயான் பண்ணிட்டு 1 மணிக்கு என்ன செய்வாங்க, தாலிமுக்கு வருவாங்க. மன்னடியில முடிச்சுட்டு பயான்லாம் முடிச்சுட்டு அவங்க செய்யற அந்த பணிகளை முடிச்சுட்டு 1 மணிக்கு வந்தாங்கன்னா திரும்ப என்ன செய்வாங்க, 4 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க, கூட இருப்பாங்க. உணவுலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வடை பாயாசம் கிட்டத்தட்ட அந்த உணவையே என்ன செய்யறாங்க, மாஸ்டர்ஸ் 8 பேர் வந்து என்ன செய்யறாங்க, பிரம்மாண்டமான வடை பாயாச உணவை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உணவெல்லாம் ஒரு நாள் கூட அவங்க சாப்பிட்டது கிடையாது. ஒரு நாள் நெய் சோறு சாப்பிட்டது கிடையாது. ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டது கிடையாது. ஏற்கனவே சொன்னமா இல்லையா, புதுப்பேட்டையில் ஒரு மெஸ்ஸில் நம்ம ஆர்டர் கொடுத்து பேப்பரில் பொரிஞ்ச ஒரு பொட்டல சாப்பாடு தான். அது பக்கத்தில் பிளாஸ்டிக் கவரில் வந்து ஒரு பருப்பு கத்திரிக்காய் பருப்பு சாம்பார் நினைச்சியும் ஒரு இதில் இருக்கும், ஒன்று முட்டை இருக்கும், இப்படியே தான் இருக்கும். அந்த பேப்பரை பிரித்து நம்ம உட்கார்ந்தாலே வயிறு முதல்ல நிறையாது, வாயும் வயிறும் நிறையாது, ரொம்ப பெரிய டேஸ்ட்டும் இருக்காது. ஆனால் தாலிமை முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் ஓடி வந்து டக்கு டக்குன்னு அவங்கவுங்க பொட்டலங்களை பிரித்து சாப்பிட்டுட்டு அது தண்ணி குடிக்கிறதுக்கும் கையை கழுவுறதுக்கும் வச்சுவாங்க, ஒரு 1000 மீட்டர் என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. தண்ணியும் கூட பள்ளிவாசலில் போய் தான் செய்வாங்க, தண்ணியை குடிப்பாங்க. அது பிறகு கடையில் போய் டீ குடிக்கிறதுக்கு கூட அங்கே நினைச்சியாது நேரம் இருக்காது. ஏன்னா தாலிமை நம்ம விடுறதே வந்து 3:45 4 மணிக்கு தான் நிச்சயம் விடுவோம். அது பிறகு ஹுசூசி முலாக்காத்துலாம் வெறும் தாலி மட்டும் இல்லை, உருதுனுடைய தாலியமுடைய புத்தகத்தை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி டெய்லி பாடம் கொடுக்கணும். என்னம்மா, அவங்க ஒரு காலத்துல மாணவரா இருந்தாங்க, கரெக்டு. அவங்க உஸ்தாத்மார்களாகி பிரின்சிபால்களாகி பல குழந்தைகளுக்கு தகப்பனாகி அதுக்கு பிறகு உட்கார்ந்து பாடம் கொடுக்க முடியுமா? அப்படியா அவங்களுக்கு மண்டிட்டு பாடம் கொடுக்க முடியுமா? அது தாய்மொழியா இருந்தாலும் பரவாயில்லை, உருது மொழியில வந்து அது ரொம்ப டஃப்பான தாலீமுடைய வார்த்தைகளா என்ன செய்ய இருக்கும், மனப்பாடம் பண்ணி டெய்லி என்ன செய்வாங்க, அந்த பாடங்களை வந்து கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் எப்படின்னா மொத்த தாலீமையும் முடிச்சு ஒரே மஜ்லிஸ்ல உட்காந்து மொத்த கிதாபையும் ஒரே அமர்வுல வந்து கோரஸா மனப்பாடமா என்ன செஞ்சாங்க, ஒப்புவிச்ச சம்பவம்லாம் உண்டு. அப்படி ஒரு தாலீமை மனப்பாடம் பண்ற அமைப்புலாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்னம்மா, வராத பிராக்டிக்கலும் வந்துடும், இல்லாத நோயும் வந்துடும். என்னம்மா, என்ன செய்வீங்கன்னே தெரியாது. இவ்வளவு வசதியா கொடுத்துமே லேச கண்ணை வந்து அசருத ஜீசு ஜமீல் வந்து வந்து என்ன செய்யற, தோள்பட்டி அமுக்குறாரு, எழுப்புவாருன்னு பார்த்தா அமுக்கி விட்டு போறாரு. அப்படின்னு எங்கேருந்து முந்தி முழிப்பாங்க. அவருக்கு முன்ன சித்திக்கு வராரு. அனீஸ் உஸ்தாத காணாம யூசு ஜமீல்
ரெக்கார்டிங்ல இருக்காங்களோ? வேற யார் இருக்கா? அனீஸ் உஸ்தாதும் அவங்களும் ரெக்கார்டிங்ல இருக்காங்களோ? தராதி பிறகு லேச கொஞ்சம் முறைச்சு அதில் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பாசி. நல்ல பிள்ளை, அற்புதமான பிள்ளை. என்னம்மா அவர் தான் கரெக்டாக நின்றுட்டு உங்க கண்ணாடி இப்படி போடுங்க, லேச மேல தூக்கும் இறக்குங்கன்னு சொல்லுவாரு. வாய் கொழுப்பு சீலையில் வடிதுன்ற மாதிரி சும்மா கடந்தவரை தூக்கி இது பண்ணி தொழுகையினுடைய ஒழுங்கு சம்பந்தமாக கொஞ்சம் தராவிக்கு பிறகு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு உஸ்தாது ஒரு ஷேக் என்ற முறையில் சொல்ல வேண்டிய செய்தியை நம்ம சொல்லணும் இல்லையா? என்னம்மா அது யாராவது ஒருத்தவங்களை குறிப்பிட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும். அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒருத்தவங்களை ஒரு நிஸ்பத்தா வச்சு அந்த செய்தியை வந்து சொல்லிடணும். அப்படியே நம்ம முக்காடி இவ்வளவு தூரம் போட்டுக்கிட்டு அப்படியே சிரிச்ச முகத்தோட இப்படின்னா ஹதியா மட்டும் வந்துகிட்டே இருக்கும். மற்றபடி அவர் எந்த காலத்திலையுமே கட்டாகவே மாட்டார். என்னம்மா அதைத்தான் உலகம் முழுக்க செய்யப்படுது. கண்டிக்கப்படுற அமைப்பு நீங்க எங்கேயும் பார்க்க முடியும். உத்துலமனை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நீ ஏன் ஒழுங்கா தொலை வர மாட்டிருக்க? கேள்விப்பட்ட மனைவி விஷயத்துல சரியா இல்லையாம, அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யலையாம, பிள்ளைங்களுடைய ஹக்கை வந்து முறையா நீ நிறைவேற்றலையாம, பிசினஸ்ல வந்து சரியில்லாத மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற ஒரு அமைப்பு நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. என்னம்மா சந்திக்கிறதே வந்து நம்ம சேலம் சித்திக்கு சொன்ன மாதிரி காலையில போய் நைட் வரைக்கும் காத்து இருந்து அதுக்கு பிறகுதான் நீங்க சந்திக்கணும். என்ன வர்றாங்க என்ன வர்றாங்க என்ன வர்றாங்கன்னு. இந்த ஷேகெல்லாம் எப்படின்னா நீங்க சுபுலையும் சந்திக்கலாம், லொஹர்லையும் சந்திக்கலாம், திலாவத்திலையும் சந்திக்கலாம், திக்கர்லையும் சந்திக்கலாம். நீங்க வந்து என்ன செய்யலாம், வந்து எல்லா வக்துகள்லையும் சந்திக்கலாம். அதுக்கு பிறகு உட்கார்ந்து என்ன செய்யலாம், பேசலாம். அதுக்கு பிறகு உட்கார்ந்து தௌபா மஜ்லிஸ், அதுக்கடுத்து இஃப்தாரு, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து வந்து இஷா தராவி எல்லாத்திலையும் முதல் ஆளா இருந்து சந்திக்கிற அளவுக்கு கொண்டு அமைப்பு இது ஒரு நாள் 2 நாள் இல்லை. இப்படிதான் 31 வருஷமா என்ன செய்து அந்த அமைப்பு இருக்குது. என்னம்மா சல்லல்லாஹு அப்படிதான் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களை வச்சிருந்தாங்க. நினைச்ச நேரம் சஹாபாக்கள் சல்லல்லாஹு சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பு என்ன செஞ்சு இருந்துச்சு. அவங்களோட அப்படி உறவாடுற மாதிரி, உண்ற மாதிரி, சாப்பிடுற மாதிரி, அவங்களோட நடக்கிற மாதிரி, அவங்களோட பயணத்துல அவங்களோட வந்து ஹதரத்துல ஊர்ல இருக்குகின்ற பொழுது எல்லா நிலையிலும் என்ன செஞ்சாங்க, எவ்வளவு பெரிய வார்த்தையை வந்து ஸல்லல்லாஹு கட்டமைச்சாங்க பாருங்க. சஹாபி தோழர் என்ற வார்த்தையை வந்து என்ன அழகா அதை கட்டமைச்சிருக்காங்க பாருங்க. என்னம்மா என்ன மாதிரி இலக்கணமா ஒரு ஆபத்துன்னு வரும்போது தூக்கி மடியில தூக்கி போட்ட, மடியில போட்டு முகத்தை தலையை தடவி துவா செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எவ்வளவு காட்சிகளை பார்க்கலாம். கஷ்டத்திலையும் கூட இருந்திருக்காங்க, சிரமத்திலையும் கூட இருந்திருக்கிறாங்க. என்னம்மா தன் தோழருக்கு ஒண்ணுன்னா முதல் ஆளா போய் நின்னவங்க நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வராசத்துன்னு வரும்போது இப்படிதான் செய்யணும் வரணும் நீங்க. என்னம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மற்றவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. என்னம்மா சந்திக்க முடியாத அளவுக்கு தூரத்துல இருக்கிற அமைப்புன்றது என்ன அவங்களுக்கு முர்ஷிதா இருக்க முடியும்? அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன வந்து செய்திகளை பேசி இது பண்ணிக்க முடியும்? என்னம்மா சொல்றீங்க? நல்ல சொல்லப்போனா நினைச்ச நேரம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கணும். எனக்கு மேலுள்ள உஸ்தாது முர்ஷிதுன்னு சொன்னா டக்குன்னு சந்திக்கிற வாய்ப்பு இருக்கணும், அலாலாவா வாய்ப்பு இருக்கணும், குடும்ப ரீதியான உண்டான டிஸ்கஸ் பண்ற மாதிரி வாய்ப்பு இருக்கணும், நோய் சம்பந்தமான உண்டான ஆலோசனை கேட்கிற மாதிரி இருக்கணும், எல்லா நிலைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கணும். குறிப்பா அவங்க நம்மளை கண்டிக்கிற நபரா இருக்கணும். நம்ம எப்பவுமே வந்து தவறு செய்யக்கூடிய ஆட்களா தான் நம்ம என்ன செய்வோம் இருப்போம். என்னம்மா இதே ஹபீபு இவ்வளவு பிரியமா நம்ம ஹபீபை பேசுறோமே, போன இஜ்திமால அமான் மஹாலுக்கு வந்தாரு, ஞாபகம் இருக்கா பாசித்? அப்ப நம்ம ஹபீப் மேல கோவப்பட்டோம். அவர் சும்மா வரல, ஒரு காஸ்ட்லி ஒரு கிலோ ஸ்வீட் எப்படி அது 1000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் ஹபீப். காஸ்ட்லி 1000 ரூபா நல்ல இந்த காஸ்ட்லி ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வர்றாரு. கூட அவங்க தகப்பனார் நமக்கு ரொம்ப பிரியமான ஒரு நண்பர் அவங்க. ஆனா ஹபீப்ட நம்ம சிரிச்சு பேசாம கோவப்பட்டோம். ஏன் அப்படின்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல வந்து என்ன செய்யுது, வந்து இஜ்திமா நடக்குது, நீங்க வந்து கலந்துக்கிறலையேன்னு சொல்லி அங்க நம்ம வருத்தத்தை வெளிப்படுத்துறமே தவிர, அப்படியே வந்து ஒரு ஆனா நினைச்சு அப்படியா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லியிருந்தா டெய்லி ஸ்வீட் வந்திருக்கும், அல்லது பெரிய ஒரு ஹதியா வந்து பாக்கெட்ல உட்காந்துருக்கும். ஹபீப் வச்சு பலன் அடைஞ்சிருக்க முடியுமா? முடியாது. அழுத்துப்புல்லா. என்னம்மா
நல்ல பிள்ளையா இருக்கு போய் நம்ம வந்து கடினமாக நடந்தாலும் கூட அவர் திரும்ப என்ன செய்றாரு, டெய்லி உங்கள் தாலியமாக கேட்குறோம் உஸ்தாத், உஸ்தாதை சந்திக்க போகிறேன்னு பயங்கரமான எனக்கு ஒரு பரவசமாக இருந்துச்சு, 1-2 நாட்களா சந்திக்கணும்ண்டு அப்படியே அந்த காட்சிகள் அவர் என்ன செய்கிறார் வந்து அப்படியே பேசும்போது அப்படிதான் இருக்கணும். என்னம்மா? அனீஸ் ரொம்ப அருமையான பிள்ளை, ரொம்ப ஸ்ரீதேவியான பிள்ளை. யூசுப் ஜமீல் பார்க்கல என்னையும் கூட சேர்த்துக்கங்க அப்படின்றாரு. ரியால் உஸ்தாத் இருக்காரா? அவரு ரியால இருக்காரா? எங்க வேணுமே கிட்டத்தட்ட எந்த வருமானமும் இல்லாம, நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 130க்கு மேற்பட்ட பாடல்களை வந்து என்ன செஞ்சிருக்காரு, அத்தாய் நாச்சானல் மூலியமா வெளியாக்கியிருக்காரு. டக்குன்னு நம்ம அவரை முறைக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்காமுக்கு வர்றதுக்கு அனீஸ் ரொம்ப முக்கியமான காரணம். எப்படி அடிச்சு எப்படி பேச வச்சாரு வச்சுங்களா, தாலிமா இது வரைக்கும் அல்லாஹ் பத்தி பேசுங்க, ரசூலை பத்தி பேசுங்க, இன்னைக்கு நீங்க என்ன பத்தி தான் பேசி ஆகணும். என்ன அனீஸ், உங்க வல்லமை புரியுதா இல்லையா? இல்லை அத்தாயி நாச்சானல்ல கொண்டு தான் அத்தாயி கல்வி குழுமம் என்ன மாதிரி தாக்கம் அது. அல்லாஹ் அக்பர். முத்தவக்கீலா இருக்கிறார், அவருக்கு கூட ரொம்ப உறுதுணையா ஃப்ரெண்டாகவும் நட்பாகவும் இருக்கிற நம்ம ரியால் உஸ்தாத் இருக்கிறாங்க, அதே மாதிரி யூசுப் ஜமீல் இருக்கிறாங்க. இப்போ சித்திக்கு அந்த இதை ரசிச்சு நானும் உங்க கூடவே பயணிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, சித்திக்கும் அதுல வந்து என்ன செஞ்சிருக்காரு, காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு. ஒரு அழகான கூட்டம் எப்படி ஒன்று சேரு பாருங்க. என்னம்மா சொல்றீங்க? முழுக்க முழுக்க முத்தவக்கீல். என்ன வருமானத்தை எதிர்பார்த்து உட்கார முடியும்? ஆனா நம்ம இது வரைக்கும் எந்த வசதிகளையுமே செஞ்சு கொடுத்தது இல்லை. மண்ணடியிலையும் சரி, எது வந்து ஆக ஒதுக்குப்புறமான ஒரு இடமோ அதை தூக்கி இவங்க ஆபீஸ்ன்னு கொடுத்து, அவரு என்கிட்ட வந்தா நான் முறைக்க, மேல சாப்பிட போனா நிசாம் முறைக்க, இந்த பக்கம் போனா வந்து கே அப்துல் ரஹ்மான் முறைக்க, ஏன் இடத்துல இருந்து இருக்கிறீங்க, உங்க இடத்துல இருக்கிறீங்கன்னு அப்படி தள்ளி போனா அங்க வந்து ஹமீது முறைக்க. ஆனா அதெல்லாம் தாண்டி தனக்கு வசதி இல்லை, டக்குன்னு நிசாம் மறைச்சிடக்கூடாது, நமக்கு நாளைக்கு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நிசாம் அட்ஜஸ்ட் பண்ணி, இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி, ஆனா அவரை கொண்டுதான் இவ்வளோ பெரிய என்ன செய்யுதுமா, இவ்வளோ பெரிய பேரும் புகழும் பிரபலியமும் வந்து. ஏன்னா அந்த நாட்டை விரும்புறவங்கன்னு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலையும் நாட்டை விரும்புறவங்கன்னு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. ஹாஜா நாயத்தோட தர்பாரில் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கணக்கில் என்ன செஞ்சிருப்பாங்க. நாட்டை விரும்பக்கூடிய மக்கள் உட்கார்ந்து அந்த நேரத்தை என்ன செய்வாங்க. ஏன்னா ஹாஜா நாயகி அதை ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய வரலாறு நம்ம பார்க்கும்பொழுது என்ன செய்வாங்க, அதை கொண்டு ருஜுவோ இழந்து அல்லா பக்கம் என்ன செஞ்சிருவாங்க, திரும்பிடுவாங்க. அப்படி உலகம் முழுக்க பெருங்கொண்ட ஒரு கூட்டம் என்ன செய்து இருக்குது. அது எப்படி வந்து சூஃபி ஆக்களுடைய லேச சம்பந்தப்பட்ட தொடர்பாகவும் அது இருக்கும். அவ்வளோ கூட்டத்துக்கும் வந்து அத்தாய் கல்வி குழுமம் போய் சேருதுன்னா அல்லாவுடைய கிருபையில வந்து அனீஸ் உஸ்தாது, அதுக்கடுத்து அவங்க ரொம்ப உறுதுணையா இருக்கிற ரியால் உஸ்தாத். என்னம்மா, அவங்களோட ஃபியூச்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அல்லாவுடைய கிருபையில. தனக்குன்னு எதையும் பெருசா வாங்கல. இப்ப கூட 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்கியிருக்காரு. தொடர்ந்து தனக்கு கிடைக்கிற இது அல்லது உடனே வாங்கி லட்சங்களை கொட்டி என்ன செய்யறாருன்னா, அவர் அதுக்கு தந்த ஒரு சேனலுக்கு தோதுவான பொருட்களை தான் வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போது நம்மளா தான் என்ன செய்வோம் உங்களுக்கு? என்னம்மா, 80,000 ரூபாய் கட்டி ஒரு கோர்ஸ் படிக்கிறாரு, அதுவும் நேட் சம்பந்தமா தான் என்ன செய்யறாரு, படிக்கிறாரு. அவங்களுக்கு இருக்கிற அமைப்புக்கு நினைச்சா பெரிய அமைப்புக்கு போயிருக்கலாம். என்னம்மா, அவ்வளோ அவங்க பேரண்ட்ஸும் அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிங்க, அவங்களுடைய பின்னணியும் அம்மா கூட பிறந்தவங்களும் 6 பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, பெரிய அமைப்பு. ஆனா அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ராங்கா நின்று என்ன செய்யறாரு, உஸ்தாது கூட தான் இருப்பேன், நம்மளெல்லாம் ரொம்ப மதிப்பாரு, பெரிய மக்காமெல்லாம் என்ன செய்வார், மதிப்பார். ஏன்னா நான் என்ன பாக்குறேன்னா, ஒன்னாவே 2 பேரும் மண்ணடியில இருக்கிறோம். எப்பவுமே ஒரு முறை சந்திக்கிறவங்களா இருந்தா பரவாயில்லை, ஏத்தாப்புல இருக்கும். என் ரூமுக்கும் அவர் ரூமுக்கும் நேர் ஆப்போசிட் தான். இப்போ எப்போ எனக்கு தேவைன்னாலும் ஏதாவது கூப்பிடாது டக்குன்னு அனீஸ் தான் வருவார். நீங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, என்னையும் அவர் தான் தேய்ச்சி விடுவார், அவர் தான் மருதானியும் தேய்ச்சி விடுவார். அவர் தான் டக்குன்னு ஓடி போய் என்ன செய்வார், சாயா எதுவும் வாங்குறதா வாங்குவார். மன்சூர்ஸா எங்கே போய் தேட, எப்பவுமே வந்தால் அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிசாமை டக்குன்னு கூப்பிட முடியாது, அவர் பிரின்சிபால், டக்குன்னு போய் என்ன செய்ய முடியாது, அவரை நம்ம கூப்பிட முடியாது. ஜெயபாசியத்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பான்னு பார்த்தா அவர் வேற ஒரு கேம்பஸுடைய பிரின்சிபாலாக என்ன செய்ய உட்காந்துருக்காரு. அப்போ வந்து ஏமா ஜாமா அவசரம் எல்லாத்துக்கும் டக்குன்னு மெட்ரோவில் போகணும், கூட துணைக்கு வாங்கினா அனீஸ் தான். எல்லாத்துக்கும் அல்லா இருக்கிற அவர் தான். என்னம்மா, பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க. அனீஸை நானும் நேசிக்கிறேன், நீங்களும் என்ன செய்யுங்க,
அனீஸை நேசிங்க. அந்த பேர்லேயே எவ்வளோ பெரிய உன்சு இருக்கு பாருங்களேன். ஏன் லுத்துஃபுல்லா என்னமா பெரிய மக்காமுக்கு சொந்தக்காரர். அதான் தேடிட்டே இருக்கேன், ஆளை காணமே தேடுறேன் நான். இப்பவும் அவர் என்ன ரமதான் சம்பந்தமா உஸ்தாத்மார்களை வச்சு என்ன செஞ்சிடலாம், ஒரு நாத்தை வெளியிடலாம் தான் போராடுறது, வேற எந்த நோக்கமும் அவருக்கு கிடையாது. என்னம்மா பலனை அனுபவிக்கிற நம்ம ஒத்துழைப்பு அவருக்கு நம்ம கொடுக்கறதே இல்லை. இங்க போனா அப்படி வர்றது, அங்கே போனா அப்படி வருது, முறைக்கு வேற செய்யறது. அது பிறகு என்ன வேணா எனக்கு கீழே பாட்டம் காணும், மேல டாப்பை காணும் அப்படின்னு சொல்லி கோவம் வேறப்படுறது. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி, இதுக்கு முன்னால அவருக்கு மேல ஒருத்தர் பாடகர் இருந்தாரு. ஆனா அவரை வந்து சரி எப்படியாவது அத்தாய் நான் சேனல்ல வந்து என்ன செய்யணும், பாடலை வெளியாக்கணும்னு சொல்லி அவருக்கு இவர் முரீது மாதிரியே செயல்பட்டார். எந்த அளவுக்கு அவர் கொடுமைப்படுத்துவது தெரியுமா, எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு வேர்வை அடிக்குது, எனக்கு வேற ட்ரெஸ் எடுத்து தந்தா தான் நான் என்ன செய்ய பரகல் புலா பாடுவேன், பரவாயில்லைங்க சொல்லி என்ன செஞ்சாரு, வேறொரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. ட்ரெஸ் ஓகேங்க, ட்ரெஸ்ஸுக்கு உள்ள இருக்கிற பனியன் வந்து சரியில்லைன்னு சொன்னா, இப்படி எனக்கு 2000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா தான் நான் என்ன செய்வேன் பாடுவேன். 2000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அல்லாஹ் அக்பர். ஏன் ரியால் உங்களை சொல்லல இல்லையா, அது பெரிய அந்தஸ்துக்குரியவங்க ரியால் உஸ்தாது, அனீஸ் உஸ்தாது, அந்த வழியில பயணிக்கிற யூசுப் ஜமீல், பெரிய எதிர்பார்ப்பும் அவனுக்கு கிடையாது. என்னமா சொல்றீங்க? யூசுப் ஜமீல்லாம் எவ்வளோ டேலண்டான பிள்ளைங்க தானே. அவங்க சகோதரி நம்ம கல்லூரியில் ஓதி முடிச்ச ஆலிமா தான், கடலூர். பெரிய பின்னணிலாம் கிடையாது. ஆனால் இருக்கணுன்ற ஆசையோடு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிறாங்க, சிரமங்களை தாங்கிக்கிறாங்க. ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ். இவங்கெல்லாம் இருக்க போய் தான் இவ்வளோ சிறப்பாக நடக்குது. தனி நபரை நான் இருந்து என்னத்தை குப்பையை கொட்ட முடியும்? என்னம்மா ஷேகு உஸ்தாது ஆலான்னு சொல்றது ஒரு கூட்டமாவது வேணுமே உங்களுக்கு. லுத்ஃபுல்லான மல்லானா பேசுறாருன்னா அவரே கிட்டத்தட்ட 20-22 வருஷத்துக்கு மேல இருக்காரு. ஃபசுல் உஸ்தாது ஒரு 30 வருஷமா செய்றாங்க, கூட இருக்கிறாங்க. பாஸ் உஸ்தாது 18 வருஷமா இருக்காங்க. சைஃப் ஃபைசல் அப்தாலா 18-20 வருஷமா இருக்கிறாங்க. ஆதில் 15 வருஷத்துக்கு மேல என்ன செய்யறாரு, கூட இருக்கிறாரு. இப்படியே ஜெயபாசத்திலிருந்து எல்லா அசாத்திதாக்களும் இல்ல, பின்னால பெரிய நுசரத் வரும், பெரிய பலன் வரும், அது வர்ற காலத்துல பார்ப்போம். இப்ப இல்ல உங்களுக்கு கஷ்டத்துல கூட இருக்கிறது பெரிய விஷயம். என்னம்மா பெரிய அமைப்பை நீங்க உருவாக்கி கொடுத்துட்டு இப்ப நேசிங்கன்னா என்னமா சரிங்க, சுற்றுலாமெல்லாம் இவ்வளவு நேசிக்கிறாங்க, இவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் பெரிய இதெல்லாம் நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் செய்யலையே. ஆனா பின்னால நல்லா இருப்பீங்கன்னு ஒரு சோபனம் சொல்றோம். என்ன வழியா சொல்றீங்க? அந்த சோபனத்தை எதிர்பார்த்தா அதுக்கடுத்து தான் ஹயாத்தை முடிஞ்சுட்டான்னு செய்வீங்க. அவங்களுக்கு தெரியுதுன்னு செய்யும் ஹயாத் மொத்தம் எவ்வளவு காட்சிகளை பார்க்குறோம். ஒரு ரமலான் அட்டன் பண்ணிட்டு இஜ்திமா அட்டன் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள ரியால் உஸ்தாவோட தம்பி வந்து மருகும் ஆனாங்களா இல்லையா? பெருநாள் அன்னைக்கு ரமலான் அப்பதான் இஜ்திமா அட்டன் பண்ணிட்டு போய் ஒரு 4-5 நாள்லயே வந்து அவங்க தம்பி வந்து மருகும் ஆனாங்களா இல்லையா? நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். பின்னால நீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னா, அதுக்கு முன்ன ஹயாத் மௌத்துன்றத வந்து அவங்களுக்கு தெரியதானே செய்யும். எதையும் எதிர்பார்த்துலாம் இல்லை, பெரிய வசதிகள் எதிர்பார்த்துலாம் இல்லை. சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ், அது கண்ணியமா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மறுக்காம நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா அது நோக்கம் நமக்கு நோக்கம் இல்லை. சாப்பிட்ற காலத்துல சாப்பிட முடியாம போனா, சாப்பிட வேண்டிய காலத்துல நம்ம சாப்பாடு வேணும். அதுக்கு பிறகு நீங்க வந்து உப்பு சேர்க்கக்கூடாது, இதை சேர்க்கக்கூடாதுன்ற காலத்துல உங்களுக்கு எல்லா வகையான உணவு வந்து என்ன செய்ய? என்னம்மா இவங்க ஓட்டணும்னு ஆசைப்படுற காலத்துல தானே அவங்களுக்கு வாகனம் வேணும். இல்ல தன்னால ஓட்ட முடியாது, ஒரு டிரைவரை வச்சுக்க வேண்டிய நிர்பந்தம்னு சொன்னா அந்த நேரத்துல வாகனம் வந்து என்ன செய்ய? அதுதான் ஓலா போயிடலாமே. இப்படி நிறைய இந்த டீம்லாம் நீங்க சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. யாசிர் மானா எல்லாருமே இருக்கிறாங்க, சதாம் உஸ்தாதெல்லாம் இருக்கிறாங்க, அற்புதமான டீம். ஆனா அல்லாவுக்காக ஒன்று கூடின ஒரு கூட்டம். என்னம்மா முழுக்க முழுக்க லில்லாஹிக்காகவே ஒன்று கூடின கூட்டம். என்ன பெருசா அவங்க நேசிக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? என்னம்மா நம்மள்ட்ட ஓதி முடிச்ச ஆயிரக்கணக்கான மாணவ கண்மணிகள் இவங்களும் தானே. எத்தனை பேர் தூக்கி போட்டவங்களுக்கு மத்தியில இவங்க கூட இருந்து என்ன செய்யணும், கைகளை பலப்படுத்தணும்னு அவசியம் என்ன இருக்கு? என்னமா சொல்றீங்க? ஒண்ணு வந்து கரெக்டா அவங்க தோல் மேலதான் 7 பிரதர்ஸுடைய தோல் மேலதான் அம்மாவோட ஜனாசா வந்துச்சு. கூட ஆதில் உஸ்தாது, பாசி உஸ்தாது அவங்க தனியா இருந்தாங்க. அஜ்மல் மல்லா, ஷாவுல் ஆஜியாரு, முஜிப் மல்லா தனியா இருந்தாங்க. இர்ஃபானு கூட யாருமே இருந்தாங்க, இர்ஃபான் தௌஃபிக் இருந்தாங்க. நாங்கள் உள்ள நின்றுட்டு அப்ப வெளியே போயிட்டாங்க. அம்மா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு சோபனை என்ன மறைஞ்சிருந்த சோபனை என்னன்னா,
எப்போ வந்து என்னுடைய 7 பிள்ளைங்களோட தோல் மேலே தான் வந்து நான் வந்து ஜனாசா போகணும்னு சொன்னாங்களோ, என்னுடைய 7 மருமகளும் தான் என்னை வந்து குளிப்பாட்டணும்னு சொன்னாங்களோ, அதில் மறைந்திருக்கக்கூடிய இன்னொரு ரகசியம் என்னன்னா, நான் வஃபாத் ஆகிற வரைக்கும் அவங்க வஃபாத் ஆக மாட்டாங்கன்ற அந்த உறுதியும் அதில் இருந்துச்சு. என்னம்மா அவன் துவா கேட்ட மாதிரி இருந்துச்சா இல்லையா? அது பார்த்தா பெரிய அண்ணனுக்கு 60 வயசுலேருந்து அடுத்தடுத்து எல்லாருமே என்ன செய்கிறோம் இருக்கிறோம். 40, 50ல் வஃபாத் ஆகக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அதில் நடக்காத சாத்தியமா? ஒரு பக்கம் துவாவை கேட்டு மறுபக்கம் வந்து இம்மா அடிக்க சொல்லுவாங்க. இப்போ என் ஹயாத்தில் யாரோடைய மூத்துன்னு அதை பார்க்கறது சக்தி எனக்கு கிடையாதுன்னுவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு 84, 85 வயசு வாழ்ந்து என்னம்மா தான் காலம் முழுக்க தான் பிள்ளைங்களுடைய வந்து உயிருக்கு உத்தரவாதத்தை அல்லாட்ட வாங்கி கொடுத்துட்டு போனாங்களா இல்லையா? இது ஒரு காயினுக்கு மறுபக்கம்ன்ற மாதிரி இப்படி ஒரு காட்சிகளும் இருக்கு. அதே சோபனம் தான் நம்மளுடைய சோபனமும் கூட இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி அந்தஸ்துகளை இவங்க அடைவாங்க. அதுக்கு இடையில இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வஃபாத்தும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆக மாட்டாங்க. அந்த பதவியை, அந்த மக்காம, அந்த ஹாலை அடையாம என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க வஃபாத்தாக மாட்டாங்க என்ற சோபனமும் என்ன செய்கிறது, இந்த அந்த வார்த்தைக்குள் இருக்குது. பின்னால நீங்க அவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைவீங்க, பின்னால நீங்க ஷேகுமார்களா நீங்க என்ன செய்வீங்க, உலா வருவீங்க, உங்களுக்கு கீழே வந்து லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் இருப்பாங்க, முரீதுகள் இருப்பாங்க, உங்களுடைய பயணங்கள் வந்து அவ்வளோ டாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்திகள், இது அடுத்தடுத்து அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த செய்திகள்ல மறைமுகமா மறைந்து இருக்கக்கூடிய இன்னொரு ரகசிய செய்தி என்ன, அந்த ஹாலை அடையாம நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, எந்த கட்டத்திலையும் நீங்க வந்து மரணம் உங்களை தழுவாது என்ற செய்தியும் உள்ளே என்ன செய்கிறது அடங்கி இருக்கிறது. ஏன்னா பேசுறதோடு மட்டுமில்லை, அது தொடர்ந்து துவாவாவும் இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா? அல்லாட்ட வந்து உன்னை வாங்கி கொடுக்கணும்னு நம்ம வந்து முயற்சி எடுக்கும் பொழுது அதற்குண்டான எல்லா முயற்சியும் சேர்ந்து தானே வரும். என்னமா சொல்றீங்க? வெறும் ஒண்ணை மட்டும் நம்ம கேட்க மாட்டோமே. அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுன்னு சொன்னா அந்த அந்தஸ்தை அடையிற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், ஹயாத்தா இருக்கணுமா இல்லையா? அதனால நீங்க எல்லாரும் வாழ்க்கையில எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. இவங்க எவ்வளவு பெரிய மகாம அடைவாங்கன்ற அந்த காட்சியை வந்து நீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நீங்க எல்லாரும் வாங்கன்னுலாம் சொல்ல வரல. வஹாப் கூட உஸ்தாது அன்னைக்கு அப்படியே பின்னாலே வந்துட்டாரு. நான் என்ன சார் செய்யணும், முடிச்சுட்டு அப்படி உங்க கூடவே வந்துட்டுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அந்த மாதிரி எந்த சிந்தனையும் வைக்காதீங்க. முதல்ல வந்து இஜ்திமா முடியட்டும், அதுக்கடுத்து பெருனா முடியட்டும், உங்க சிஸ்டர் கல்யாணம்லாம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நீங்க பெரிய நல்ல பேரும் புகழுமா வாங்க. குறிப்பா அவங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப தேவைகள் இருக்குது. வர்றேன்னு சொல்ல வர வேணான்னு தான் நம்ம சொல்றோம். என்ன அப்படியா? அதனால வந்து அப்படி நேக்கா பேசி, பவ்யமா பேசி, அப்படியே வந்து அலங்காரமா அவரை தட்டி கொடுத்து அரவணைச்சு, அப்படியே உங்க கிராத் அப்படி இருக்கு, உங்க பயான் இப்படி இருக்கு, இதா இருக்கு, இதா இருக்கு, நீங்க மட்டும் வந்தீங்கன்னா அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு கவர்ந்து பேசி அவர் உட்கார வைக்க எந்த முயற்சியும் நம்ம எடுக்கல. என்னம்மா சொல்றீங்க? என்ன வழியா சொல்றீங்க? ஆனா சரியான ரூட். இந்த ரூட் இல்லாம எந்த ரூட்ல போனாலும் யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா, அப்படி வெளியே போய் யாரும் பெருசா சாதிக்க முடியலையே. ஹபீப் என்ன மாதிரி டேலண்டான பிள்ளை, துபை ஹபீப் ரொம்ப டேலண்டான பிள்ளை. அவர் நம்ம குறைவே நம்ம ரசிப்போம். நம்ம அவ்வளோ டேலண்டான பிள்ளை. என்ன போக முடிஞ்சுச்சு, எவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சுச்சு? சரி மேனேஜருக்கு அடுத்த போஸ்ட், அதுக்கடுத்த போஸ்ட், அதுக்கடுத்த என்னாச்சு உங்களுக்கு? என்னம்மா அதுக்கடுத்து ரிட்டர்ன் தானே உங்களுக்கு? கழியிற நேரம் பிரயோஜனமா கழியுமா, சவாபா கழியுமா? ஆனின் வாஹிது ஒவ்வொரு சனப்பொழுதும் பிரயோஜனமா கழியுமா? இவங்க எல்லாருடைய ஒவ்வொரு சனப்பொழுதும் பிரயோஜனமா கழியுது. ஒரு 200 மாணவிகளுக்கு வந்து முதல்வரா லுத்துஃபுல்லா உஸ்தா இருக்காங்க. நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களுக்கு வந்து பாசி உஸ்தாத் என்ன செய்யறாங்க, உஸ்தாதா இருக்காங்க, சைஃப் உஸ்தாத் இருக்காங்க, யாசிர் உஸ்தா இருக்காங்க, ஃபசுல் உஸ்தாத் இருக்கிறாங்க. 3 பனீஸ்வரவேலை சார்ந்தவங்க குகையில மாட்டிக்கிட்டாங்க. தான் வாழ்நாள் நடந்த நல்ல அமல்களை கொண்டு வசீலாவா தேடி அந்த அடைக்கப்பட்ட அந்த கல்லை வந்து நீக்கும்படி அல்லாட்ட கேட்டாங்கன்றது வரலாறுலாம் பார்க்குறோமே. தான் வாழ்நாள் செஞ்ச நல்ல அமல்கள்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்னென்ன காரியங்களை சொன்னாங்க. என்னம்மா அந்த மாதிரி இவங்க தான் வாழ்நாள்ல இத்தனை வருஷம் கடந்து வந்த இதை வசீலா வச்சு கேட்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியான வாழ்க்கை அது. அதான் நான் நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களை உருவாக்கி இருக்கிறேன், நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களை ஒழுக்கமுள்ள பிள்ளைங்களா நான் உருவாக்கி இருக்கிறேன். நான் அதை கையில் எடுக்கலைன்னா அவங்க கூலிப்பில் இருந்து எல்லா வகையான கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகியிருப்பாங்க. கெட்ட கெட்ட வார்த்தைகளை அவங்க பேசக்கூடிய பிள்ளைங்களா இருந்திருப்பாங்க. அவங்க பெற்றோரை வந்து மதிக்காத பிள்ளைங்களா அவங்க இருந்திருப்பாங்க. ஊர்லையும் உறவுலையும் வந்து எதிர்த்து பேசுற மாதிரி அந்த காட்சிகள் இருந்திருக்கும். அல்ல பலமுறை அவர் நின்றவான்னு கூட நினைச்சாரு. நான் தட்டி கொடுத்து அரவணைச்சு அவர் ஒரு ஆலிமாக்கி விட்டான் அல்ல. அப்படி இந்த ஒரு காரணமா வச்சு ரப்பு என்னுடைய காரியத்தை நீ வந்து அல்லாஹ் நடத்தித்தான்னு சொல்லி ஆணையும் பெண்ணையும்
ஹாஃபிஸாகளையும் வச்சு வந்து கேட்டாங்கன்னா கபூல் ஆகுமா கபூல் ஆகாதா அவளியா? என்னம்மா இன்னைக்கு பனீஸ்வர வீரர்கள் என்ன செஞ்சாங்க? 3 பேர் அவங்க வாழ்நாளில் செஞ்சது குரானுடைய ஆயத்தா தானே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். பிர்ருன்னு சொன்னா என்ன செய்யணும்? வெறும் நமக்கு நாமே உள்ள பிறருக்கு செய்யறத வச்சுதான். பிறருக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதை வச்சுதான் நம்ம அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. அவ தன்னை மாதிரியே வந்து இந்த பிள்ளைங்க வரணும்னு ஆசைப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? கையில் எடுத்தாங்கன்னா இதை வசீலாவா வச்சு கேட்கிற அளவுக்கு உண்டான பயங்கர தாக்கத்தான கெப்பாசிட்டியான பெரிய அமலுக்கு சொந்தக்காரங்க. ரியாஸ் அதெல்லாம் கடும் குளிர்ல நினைச்சாங்க, கொடைக்கானல் இருக்கிறாங்க. இப்போதைக்கு 5 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. என்ன வருமானம் கிடைச்சிரும்? என்னம்மா குளிர்காலத்துல போய் யாராவது அவங்கள போய் சந்திக்க போவாங்களா? என்னம்மா அவங்க சந்திக்க போறதுக்கு யார் போவா? அது அடிக்கடி யாராவது போவாங்களா? கடுமையான வெயில் காலத்துல வேணா என்ன செய்வாங்க? போவாங்க. அப்படி போறவங்க என்ன டெய்லியே போவாங்க? ஆயில்ல ஒரு முறை போவாங்க கொடைக்கானலுக்கு. ஒவ்வொரு முறையும் நம்ம போகணும்னு வரும்போது இறங்கும் போதெல்லாம் பேசிட்டு வருவாங்க, திரும்ப போகவே மாட்டாங்க. எதை எதிர்பார்த்து அவர் கொடைக்கானல் உட்காந்துருக்காரு? சுற்றுலா தலன்றதுனால எல்லாரும் வருவாங்க, அள்ளி கொடுப்பாங்கன்னு உட்காந்துருக்காரு. முழுக்க முழுக்க முத்த வைக்கல அல்லாவை எதிர்பார்த்து என்ன செய்ய இருக்கிறாரு? என்னம்மா எந்த வருமானமும் இல்லாம ஒரு வாலிபர் வந்து அங்கே உட்கார்ந்து ஹாப்ஸாக்களை உருவாக்குறாரு, இன்னும் சிறப்பா நம்ம கொண்டு போறான்னு நம்பிக்கையோடு இருக்கிறாருன்னா ரப்புடைய பார்வையில் அவர் எப்படி இருப்பார்? இப்படிதான் ஒவ்வொரு உஸ்தாதையும் என்ன செய்யலாம்? அப்படியே வந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். என்ன அனீஸ் உஸ்தாத்? அதனால பெரிய பாக்கியம். நீங்க உங்களை பார்க்கறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம், பஷாரத்து. எந்த பேரண்ட்டையும் இவங்களை ரசிப்பாங்க? அவன் தாய் தாப்பெல்லாம் ரசிப்பாங்களா? மனைவிமார்கள் அவ்வளோ சீக்கிரம் ரசிப்பாங்களா? சைஃப் உஸ்தாத் மனைவி ரசிப்பாங்க. என்னம்மா பொண்ணையும் பொருளையும் கொண்டு போய் கொடுத்தாதானமா வீட்டில் வந்து மதிப்பு இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? நான் வந்து இத்தனை பேருக்கு கல்வி கொடுக்குறேம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், கரண்ட் பில்லை கட்டணும், பால்காரனுக்கு பைசா கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், நீ பாட்டுக்கு சோறு கண்ட சொற்கள் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிற. சபையில் வச்சு கேவலப்படுத்தி போடுவாங்க. என்னம்மா என்ன சித்தி? சபையில் வச்சு கேவலப்படுத்தி போடுவாங்க பேரண்ட்ஸு மனைவி மக்கள்லாம். அதாவது அக்கா தங்கச்சிட்ட சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? ஏன் மாப்பிள்ள எப்படி ஓ மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசி என்ன செஞ்சிருவாங்க. நம்ம எங்க பயங்கர கண்ணியமா மரியாதையா அக்கா தங்கச்சிட்ட இருக்குன்னு நினைப்போம், கொழுந்தியால மச்சிட்ட அது அந்த அந்தஸ்தை எடுத்து புசுக்குன்னு போயிடும். ஏன் லுத்துபில்ல எவ்வளவு சிரமம். லுத்ஃபுல்லாமலாவுக்கு 4 பிரதர் இருக்கிறாங்க, பாசித்துக்கு ஒரு பிரதர் இருக்கிறாங்க, யாசிருக்கு 2 பிரதர் இருக்கிறாங்க, சைஃபுக்கு 2 பிரதர் இருக்காங்க. பிரதர்ஸ் அவங்க கூட குறைய சம்பாதிக்கும் போது இவங்க அதுல குறைவா இருக்கும்போது எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? முதல்ல பிரச்சனைகளை ஒரு கல்யாண காட்சினா மோதிரம் கெதலன்னு நினைச்சுவாங்க, பங்குக்கு போடும்போது எங்க நம்ம என்னங்க செய்யணும்னா, ஆமாப்பா நீ எப்போ பார்த்தாலும் நீ தரவே மாட்டப்பா, நீ பேசத்தான்ப்பா செய்வேன். அது ஒரு செகண்ட்ல பேரண்ட்ஸ் நோஸ் கட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு அசிங்கமா போயிடும் மாமனார் மாமியாருக்கு மத்தியில. எவ்வளவு கேவலங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு நோஸ் கட்டி இவங்க வாங்கியிருப்பாங்க தெரியுமா? சபையில நிம்மதியா உட்கார முடியாது. அத்தா அம்மாவே இருந்தாலும், அக்கா தங்கச்சியா இருந்தாலும், அண்ணன் தம்பியா இருந்தாலும் எதையாவது ஒரு பேச்சுல டப்புன்னு வேற ஒரு பேச்சு வந்துடும். அந்த நேரத்துல இவங்க கூனி குறுகிற மாதிரிலாம் ஆகி போயிடும். அவர் நான் அதை வாங்கியிருக்கேன், இதை வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன், இதை வாங்கியிருக்கேன்னு ஒருத்தர் அவங்களுக்குள்ள பேசும்போது இவங்க நான் எதை வாங்கியிருக்கேன்னு சொல்ல, நன்மை வாங்கியிருக்கேன்னு சொன்னா அதுதான் அங்க மதிக்கப்படவே செய்யாது. என்ன வழியா? ஆனா ரப்பு அப்படி ஒன்று கைவிட மாட்டான். மகத்தான வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். சஹாபாக்கள்ல பசியில வந்து அவன் நடக்க முடியாம அப்படியே படுத்து வெளியில படுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பைத்தியம் நினைச்சு கழுத்து மேல ஏறி போன காலம்லாம் உண்டு. அது பின்னால வசதிகள் வந்து குமிஞ்சிச்சு. மன்னர்கள் கொடுத்த பட்டாடைகள்ல இருந்து, அணிகலன்ல இருந்து, நகைகள்ல இருந்து மொத்தமும் வந்து அவங்க காலில் விழுந்துச்சு. இப்படி ஒரு வாழ்வே வேணான்னு சொல்லிட்டு தான் அப்துல்லா பின் மசூத், அப்துல் கஃபார், அபுதுல் கஃபாரி ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள்லாம் மதீனாவை விட்டு ஷாம் கீமு தூரமான ஊருக்கு போய் போனாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கும்போது எப்படி நாங்க வந்து ரொம்ப சிரமத்துல இருந்தோமோ அதையே நாங்க வாழ ஆசைப்படுறோம். பட்டாடைகளும் தேவையில்லை, பகட்டும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மதீனாவை விட்டு தூரமா போன சஹாபாக்கள், இதுக்காக வேண்டி போன சஹாபாக்களுடைய வரலாறுலாம் உண்டு. என்னம்மா ரப்பு வந்து அப்படிலாம் என்ன செஞ்சிட மாட்டான், கை விட்டுற மாட்டான். நான் என்னுடைய வாழ்க்கை, என்னை விட இவங்க யாரும் பெரிய சிரமத்துல கிடையாது. நான் ஆரம்பிச்ச காலத்துல இருந்த சிரமத்துக்கும் இவங்களுக்கும் பார்த்தா எவ்வளோ வித்தியாசம் இருக்கு.
நானே உங்களுக்கு முன்னால வந்து இவ்வளவு இஸ்ஸத்தா கம்பி பண்ண சொல்றாங்களே உஸ்தாத் எதெல்லாம் பேசுனாங்களோ அதை ஃபுல்லா அடைஞ்சாங்க அப்படின்னு. ஆனா கடைசியா ஒன்று சொன்னாங்க, அதான் எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. கடைசியா என்ன சொன்னாங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உஸ்தாது ஆசைப்படுறதெல்லாம் வந்து அதை அடைஞ்சு நம்ம நேரில் பார்க்கணும். நாங்கள் தான் மௌத்தாவே அடக்கமாகனு நினைச்சிட்டு இருக்கேன். சும்மா கிண்டல் இது என்ன வழியா என்ன வழியா ஜிப்ரேலுக்கு புரியவே இல்லை. மஸ்தில் அந்த அது தராவி ஃபுல்லா கையத்துக்கு இப்படி ஏற்றி விட்டு ரவுடி மாதிரி அல்லாட்டே ஃபைட் பண்ணிக்கிட்டு அப்படி ஃபுல்லா உட்காந்துருந்தாரு. திடீர்னு மஸ்தில் என்ன செய்யறாரு, அப்படி உட்காந்து சேர்த்துல நம்ம அரசது ஜிப்ரையில் இப்படிதான் என்ன செஞ்சிருவாங்க, இங்க கொண்டுருவாங்க சட்டைய ஜிபாத்தி இப்படி வச்சுக்கிட்டு, அல்ல என்ன நீ பாட்டு 20 ரக்காத்து ஆக்கிப்பட்ட எவன் தொழுகிறது அப்படி அந்த ஆக்ஷன்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். டாபிக் மாறி போகுது. ஆதில் அவங்க நேரத்தையும் விட்டு கொடுத்து நீங்க கொஞ்சம் ஒழுங்கா பேசுறீங்க பேசுங்க. என்ன ஆதில் ஜெயபாஸ் தூக்காம உட்காந்துருக்காரு. நம்ம பேசுன எதுவுமே அவருக்கு விளங்கல. அவருக்கு என்ன கோபம், டீ தாரன்னு சொல்லிட்டு வெந்நியை கொடுத்துட்றான்னு சொல்லி அவர் அந்த கோபத்துல இருக்காரு. அதனால வரும்போதே பிள்ளைங்க லேசு வெட்டி பாக்குறாங்க, வெண்ணியா டீயா, ஒயிட் கலர்ல இருக்கா எல்லோ கலர்ல இருக்கான்னு. ஜேபஸ் அந்த கோபத்துல இருக்காரு. டீ சொல்லி ஒரு முறையும் வந்து என்ன எடுத்த அது வெண்ணியா இருக்குது அப்படின்னு. இப்படி இல்லாம நம்ம பிள்ளைங்க கொடுப்பாங்க. நான் அந்த டீ தான் வருதுன்னு நினைச்சிட்டு பல நேரங்களில் வெண்ணி வருதான். அது கண்ணியமா அங்க கொடுத்துட்டு அடுத்த கண்ணியமா இங்க வேற போகுது. அப்படியா? அது என்னது? அது டீ தான். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வெண்ணி இல்லையோ? அது நீங்க குடுக்குற அந்த கண்ணியம் இருக்கு வா, அதுக்காக வேண்டியாவது எடுத்து குடிக்கணும். அப்படியா? சங்கிக்குரிய அருமை பட்டோகப்பு ஆலிம்களை ரொம்ப அருமையான ஒரு சஹர் உணவு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனா ஃபைசல் அப்சார் சொல்லிட்டேன், அவளியா தயவு செய்து 4 மணிக்கு மேலதான் மெஸ்ஸை ஓபன் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு 3:30 மெஸ்ஸை ஓபன் பண்ணிடுறீங்க. ஃபஜ்ருக்கு எழுப்புற பாடு இருக்குது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால இன்ஷால்லா சஹர் மெஸ் வந்து ஓபன் வந்து 4:15 தான் நினைக்கிறேன். இப்போ சங்கிக்குரிய அருமை பட்டோகப்பு ஆலிம்களை, இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருநாமத்தோடு அவர்களுடைய திருநாமத்தையும் அல்லாஹ் என்ன செய்தான், சேர்த்து வைத்திருந்தான். அது மட்டுமில்ல, அவங்கள ஷஹாதத்து ஏன்னா சொல்லும் பொழுது அல்லாஹ்வோட சேர்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அவங்கள வந்து ஷஹாதத்து சொன்னால் மட்டும்தான் அந்த ஈமான் பூர்த்தியாகின்ற அளவுக்கு அந்த அந்தஸ்துல அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை வச்சிருந்தான். வெறும் அந்தஸ்துனா ஏதோ ஒரு மகாமுன்னு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. என்னம்மா அல்லாஹ் எப்படி தனித்திருந்தானோ, அல்லாஹ் தனித்திருந்து குன்து கன்சன் மஹ்ஃபியா ஃபஹ்பப்து அன் உஅரஃபன்னு அல்லாஹ் சொன்னான் பாருங்க. அதனுடைய முதல் படைப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வந்து அந்த லாஹூத்திலிருந்து படைச்ச முதல் படைப்பு யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால மற்ற நபிமார்கள் அவங்க ரிசாலாவை தப்லீகை எத்தி வைக்கிறதுக்காக வந்த மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அப்படி வரல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ வந்து இவங்க வந்தது வந்து ரஹமத்து அகிலத்தாருக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க. அகிலத்தார்னு வந்தா அதுல ஆதம் நபியிலேருந்து எல்லாருமே வந்துருவாங்க. அகிலத்தார்னு வந்தா உங்களுக்கு வந்து ஜமாதாத்து நபாதாத்து எல்லாமே என்ன செஞ்சிடும், அதுல வந்துடும். சூரியன் சிறப்பா இயங்குறதுக்கு யாருடைய ரஹமத்து தேவை? நட்சத்திரம் இயங்குறதுக்கு, கோள்கள் இயங்குறதுக்கு யாருடைய ரஹமத்து தேவை? என்னம்மா ரஹமத் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்குமா? ஒரு வழி இல்லாம ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெறணும்னா அங்கே ஒரு ரஹமத் வந்து என்ன செய்கிறது, தேவைப்படுகிறதா இல்லையா? நம்ம தாய் அல்லது ஒரு தந்தை தன் பிள்ளை மேல மஹப்பத் வைக்கிறாங்க பாருங்க, அந்த மஹப்பத் எங்கிருந்து வந்து, அந்த ரஹமத் எங்கிருந்து வந்துச்சு? இவங்க அவங்கள நேசிக்கிறதுக்கும் அவங்க இவங்களை நேசிக்கிறதுக்கும், கணவன் மனைவியை நேசிக்கிறதுக்கும் மனைவி கணவனை நேசிக்கிறதுக்கும் நடுவில் என்ன இருக்கு? ரஹமத் இருக்குது. இந்த ரஹமத்து தான் நேசிக்க வைக்குது. இந்த ரஹமத்து தான் ஒருத்தருக்கு மேல பிரியத்தை என்ன செய்யுது, கொடுக்குது. என்னம்மா நீங்க ரஹமத்துல அப்படி பிரிச்சு எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒருத்தர் வந்து
கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற, ரஹமத்தா இருக்கணும்னு நினைக்கிறாரு. யார் தேவைப்படுறா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைப்படுறாங்க. மரம் வந்து சிறப்பா வளரணும், யார் தேவைப்படுறா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இருக்கிறாங்க. மரங்கள் சிறப்பா காய்கள் காமிக்கணும், உரிய காலங்கள்ல பருவங்கள்ல வந்து என்ன செய்யணும், அதனுடைய வந்து தேங்காய் உள்ளிட்ட மாங்காய் உள்ளிட்டு அதனுடைய கனிகளை வந்து கொடுக்கணும். அதுக்கு ரஹமத்தா யாருக்கா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. பூ பூக்கணும், காய் காய்க்கணும், அது கனியணும், அதுக்கு யார் இருக்கா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நீங்க வந்து அதை பிரிச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னா என்ன இல்லை? ரஹமத் இல்லை. ரஹமத் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அவளியா என்னம்மா? ரஹமத் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த ஒளி நம்மளை வந்து என்ன செய்யுது? கரிக்காம இருக்குது. நடுவில் ரஹமத்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நம்ம பேசுற இந்த மிக்பரா இந்த மைக்கு வந்து சவுண்டை கொண்டு போய் முறையா கொண்டு போய் சேர்க்குது. ரஹமத்தா யார் இருக்கா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இப்போ சேரம் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறோம், வழி இல்லாமல் உட்காந்துருக்குறோம், ரஹமத்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இருக்கிறாங்க. பேனாவை எழுதுறோம், கரெக்டாக அதை எழுத முடியுது, ரஹமத்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்படி நீங்க டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், தூங்குறதுலேருந்து முழிக்கிற வரைக்கும், அது நீங்க அத்தனை டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா அது இயங்குறது, ஸ்மூத்தா இயங்குறது, அது சாத்தியமா இருக்கிறது. ஒரு கல்யாணம் வந்து சிறப்பா நடக்கிறது. ஒரு மௌத்தே கூட என்ன செய்யணும்? உரிய முறையில மௌத்தாகி உரிய முறையில அடக்கம் செய்யப்படுறது. அல்லது அந்த மண்ணு அந்த உடம்பை என்ன செய்யணும்? அது முறையா சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் ரஹமத் யார் தேவைப்படுது? இல்லைன்னா அடக்கம் செய்யப்பட்ட மையத்தை கூட மண் என்ன செய்யாது? தொடாதுமா. அதே தான் கோபத்தில் இருக்கும், அதே தான் வேகத்தில் இருக்கும், அதே தவிர டென்ஷன்ல இருக்கும். அது என் ரப்பு வந்து என்னை செய்வானா, என்னை மன்னிப்பானா, ஏதோ ஒரு வருத்தத்தில் கூட இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தா இருந்து என்ன செய்யறாங்க? அந்த மண்ணை வந்து நீ சாப்பிடு என்ன செய்யறாங்க? அதுக்கு ஆறுதலை சொல்லி தட்டி கொடுக்குறாங்க. நான் ஹல்கு தானே, என்னம்மா வைமிசைன்னு இல்லா இசோபிகு தானே, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவலையில இருக்கத்தானே செய்யும். மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், என்ன சொல்றீங்க? அத்தனைக்கும் ரஹமத்தா இருக்கிறாங்க, ஆறுதலா இருக்கிறாங்க. இந்த ரஹமத்து இல்லைன்னா எதுவுமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீகத்து நமக்கு புரியுதாமா? அல்லாஹு அக்பர். இப்போ சங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீகத்தே முஹம்மதி அது 3 வகையா என்ன செய்கிறது இருக்கிறது. ஒன்று அல் மர்தபா அன் நூரியா, நூரியத்தான முதல் மர்தபா. ஏன்னா அவங்க இந்த படைப்புகளுடைய முதல் படைப்பா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இருக்கிறாங்க. கவுனுகு அவ்வலுல் ஹலாயிக். அது மட்டும் இல்ல, பிதாயத்துல் ஃபைஸ், அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதனுடைய ஆரம்பம் அவர்கள் தான். அல்லாஹ் ஒன்ன செய்யணும்னு நினைச்சான்னா அது இங்க போய் தான் இங்க எல்லாத்துக்கும் பிரியுது. என்னம்மா? அதை உரிய முறையில பிரிச்சு கொடுக்கறது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் பானல் காசிம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அல்லாஹ் என்னென்னலாம் தர்றான்? ஆயில தர்றான், உங்களுக்கு வந்து ஹயாத்தை தர்றான், பசாரத்தை தர்றான், சமாயத்தை தர்றான். அந்த அஸ்மாக்கள் எவ்வளவு இருக்குது, சிஃபாத்துக்கள் எவ்வளவு ஆயிரங்கள் இருக்குது, எல்லாத்தையும் அல்லாஹ் தர்றான். மழை மொத்தமா வந்து விழுந்தா நம்ம நிலைமை என்னவாகும்? பொழந்துக்கிட்டு விழுந்தா நம்மளால தாங்க முடியுமா? உங்களுக்கு ஆழக்கட்டி மழை வந்தாலே மிரண்டுடுறாங்க. அது அப்படி பிரிச்சு 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 வந்து நமக்கு வந்து அடி உழாத மாதிரி ரஹ்மத்தா தர்றது யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் முஅத்தி, நான் தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வானல் காசிம், கரெக்டா கொண்டு போய் என்ன சேர்க்கிறேன். இவ்வளோ பெரிய பலாப்பழம் அவ்வளோ பெரிய மரத்துல இருக்குது, தலையில விழுந்தா மண்டை எண்ணத்துக்கு ஆகுறது. பலாப்பழம் விழுந்து இவர் இறந்து போனார்னு பெரும்பாலும் வரலாறு இருக்குதா? தென்னை மரத்தினுடைய ஒரு வரலாறு என்ன தெரியுமா? தென்னை மரத்துக்கு கீழே நின்னாலோ தென்னை மரத்துக்கு கிட்ட நடந்தாலோ தேங்காய் வந்து அவர் மேல விழாது. நீ பெரும்பாலும் பாருங்க, நம்ம இங்கே நிற்கும் போது அங்கே டம்முன்னு விழும். அங்கே விழுற தேங்காய் வந்து எதுக்கு நம்ம மண்டையில விழாம இருக்குது? என்னம்மா? இப்ப தென்னை மரத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? தென்னை மரத்துக்கு கிட்ட நிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வந்து நடக்கிறவங்களுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த தென்னை மரம் என்ன செய்யாது, தலையில விழாம அந்த காய் என்ன செய்யும். இது யாரு ரஹமத்து? இது யாரு நமக்கு கொடுக்குறா? என்னம்மா? இப்படி அல்லாஹ் கொடுக்கிறத அதை முறையா பங்கு வைக்கிறது யாருன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவங்கதான் முதல் மர்த்தபா, அவ்வளவு ஹல்கு. பிதாயத்துல் ஃபைஸ், அல்லாஹ் கொடுக்கறத ஞான ஊற்று, அல்லாஹ் கொடுக்கிற ஞானத்தை வாங்கி தர்ற முதல் நபரா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதே மாதிரி மறு உலக வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கையா இருக்கட்டும், மறு உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், இது அல் மர்த்தபத்துல் பர்ஸஹியா, ரெண்டாவது மர்த்தபா. அவங்க தான் ஹல்குக்கும் ஹக்குக்கும் மத்தியில வந்து வாசித்தாவா இருக்கிறாங்க. நான் டைரக்டா அல்லாட்ட கிடையவே கிடையாது. வாசித்தா யாரு? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். என்னம்மா? அப்ப நம்ம வந்து எவ்வளவு பெரிய இல்ம நம்ம அடைகிறதா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி அசரார நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அடியாருக்கு மத்தியில் வாசித்தா யாருமா? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது மர்த்தபா தான் அல் மர்த்தபத்துல் பஷரியா. வெறும் நம்ம மர்த்தபத்துல் பஷரியா மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். என்ன சதாம்? மர்த்தபத்துல் பஷரியா மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மேல அதை விட டாப்பான 2 மர்த்தபாக்கள் என்ன செய்கிறது இருக்குகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்புறமா எல்லா அருவாகுகளும் என்னம்மா எங்கிருந்து வந்துச்சுன்னா நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இருந்தா வந்துச்சு. ஏமா நம்ம ரூஹ் இருக்குங்களா, நம்ம ரூஹ்ல எங்கிருந்து வந்துச்சு? குஃபார்கள்லாம் வந்து வாங்கி தின்னுட்டு என்ன செய்யறானு மாறு செய்யறானோ, அவனுக்கு அருள் செய்யறதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவனுக்கு ஹயாத்தை கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவனுக்கு சிஃபாத்துகளை கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். என்னம்மா? ஆனா அவங்கள பத்தி அவன் என்ன செய்யறான்? விளங்காம என்ன செய்யறான்? அவங்கள இருக்கிறானோ. அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அருவாகுகளும் எல்லா மௌஜூதாத்துகளும் எங்கிருந்து வருதுன்னா நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் வருது. அதான் மர்த்தபத்து நூரியா. அப்படியே புரியுதா உங்களுக்கு? இப்ப அல்லாஹ் முதல்ல ஒரு மௌஜூத படைச்சானார் யாருன்னா இது யாரு? நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதுக்கு அல் அக்ருல் அவ்வல்னு கூட ஒரு பேர் உண்டு. முதல்ல அல்லாஹ் படைச்சது அல் அக்ருல் அவ்வல்னு சொல்லுவாங்க. அந்த அக்ருல் அவ்வல்னாலே நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் ஒரு மறுபெயர் அல் அக்ருல் அவ்வல் என்று பெயர். அப்போ மொத்த உலகமும் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா இந்த ஹக்கீக்கத்தில் இருந்து தான் பிரிகிறது. மொத்த உலகமும் எங்கேருந்து பிரியுது? இல்ல உஜூது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானமா வருது. உங்களுக்கு ரூஹ் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தானமா வருது. உஜூத் ஏக்கு தாத்து தோ இல்லையா? இப்போ ஒரு உஜூது தான். அந்த ஒரு உஜூத் யாருன்னா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உஜூதுல இருந்து தான் மொத்த மௌஜூதாத்துகளுமே என்ன செய்கிறது இருக்குகிறது. அவங்களை தவிர்த்து எதுவும் கிடையாது. அந்த இடத்துல வேறொரு நபியை கொண்டு நம்ம வைக்க முடியாது. அவங்க பஷரி, அவ்வளவுதான். என்னம்மா? அதனால சல்லல்லாஹுக்கு என்ன பேரு? இன்சானுல் காமில் என்ற பேர். 5 மகாம்களை பார்த்தோமா இல்லையா? ஹதராத்துல் ஹம்சா 5 அந்தஸ்துகளை பார்த்தோமா இல்லையா? அது இறைவனுடைய அந்த 5வது ஹதராத் வந்து இன்சானே காமில் பார்த்தோமா இல்லையா? ஆலமுல் இன்சான். அது யாருன்னா நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஆலமுல் இன்சான மொத்த இன்சான்னு நினைச்சிடக்கூடாது. அந்த ஹதராத்துல் ஹம்சால வந்து 5வது ஆலமுல் இன்சான் சொன்னாலே அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரூஹ் இல்லாம ஒரு உடம்பு இருந்தா எப்படி இருக்கும்? ரூஹ் இல்லாம என்ன ஆயிருக்கும்? வாசனையா இருக்குமா? நாத்த வலிக்க ஆரம்பிச்சிடும். என்னம்மா? அப்படியே நீங்க அதை பட்டியலிட்டு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொன்னா ரூஹ் இல்லாத உடம்பை போல. ஏதாவது மதிப்பு இருக்கா? எங்க தூக்கி சொருகுறாங்க உங்களுக்கு? ஆம்புலன்ஸ்லயே வந்து கூட மேல கூட வைக்கப்பட்டிருக்காங்க. லாங் டிராவல்ல என்ன செய்யறாங்க? உள்ள தூக்கி என்ன செஞ்சிடறாங்க? ஃப்ரீசர்ல தூக்கி என்ன செஞ்சிடறாங்க? சொருவிடுறாங்க. ரூஹ் இல்லைன்னா அதோட மதிப்பு என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னம்மா? நடு வீட்டுல கொண்டு வைப்பாங்களா? அல்ல புது மாளிகை வீட்டுல கட்டி அதுல கொண்டு வந்து என்ன செய்வாங்க? ஜசதை வைப்பாங்களா? ரூஹ் இல்லாத ஜசதை வைப்பாங்களா? என்ன மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அதை வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவாங்களா? அதை வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்து ட்ரெஸ் மாத்துவாங்களா? துக்கன்றதை தாண்டி உங்களை அதை ஏத்துக்க முடியாது. உங்களுக்கு பெரிய கல்யாண காட்சி வந்து ரூஹ் இல்லாத ஜசதை வச்சு கல்யாண காட்சிகளை நடத்துவாங்களா? சோபோக காரியங்களை செய்வாங்களா? வாசித்து துக்கன்ற மாதிரி ஒரு ஷோ காமிக்கிறாங்க. ஹக்கீக்கத்துல வந்து அதன் மேல பிரியம் கிடையாது. அது ஒரு இது என்ன செய்யறாங்க? இயற்கையை ஏத்துக்க முடியல.
சரி பாசம் தானே, ஒரு 3 நாள் வச்சுக்கோங்களா வீட்டுல. சரி அதுக்குத்தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இவ்வளவு கெமிக்கல் எல்லாமே இருக்கத்தானே செய்யுது. என்னம்மா நினைச்சா வீட்டுல வைங்களேன், ஏன் வைக்கிறது இல்லை உங்களுக்கு? ஏன் வச்சு ஃபுல்லா இன்னைக்கு உலகில கெமிக்கல் இருக்குதா இல்லையாமா உங்களுக்கு? எல்லாத்துலயும் வந்து அவன் என்ன செய்யாதவன், அவசரப்படாதவன். அவர் இதுல மட்டும் என்ன செய்ய அவசரப்படுறாரு, அல்லது அந்த சுண்ணத்தை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இறந்த உடனே அடக்கம் பண்ணணுங்க, சுண்ணத்து ரசூலுங்க அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்து நிக்கிற நீ, உனக்கு வந்து வச்சிக்க விருப்பம் இல்லை. என்னம்மா ஜமாத் வந்து என்ன செய்யறான், எங்க ஊர்லாம் ஒரே இந்த கூத்து நடக்கும். 8:30 நைட் 8:30ன்னு அறிவிப்பாங்க. அதை கரும்பு ஜலாசத்துல போனா 8 மணிக்கு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவன்லாம் சேர்ந்தா அதெல்லாம் வந்தாச்சுங்க பேர் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா, இத்தனையோ ஜனாசால அப்படி போய் என்ன செஞ்சிருக்கேன், ஏமாந்துருக்கேன். நம்ம அங்க வந்து அப்பாஸ்னு ஒரு பிள்ளை 10th +2 வந்து மேக்ஸ் கிளாஸ் எடுப்பாரு. அப்பாஸ் நம்ம அந்த காலேஜில் நீ பார்த்துருக்கீங்களா? அப்பாஸ் தெரியுமில்லம்மா, சல்மான் பாரிசனுடைய அவங்க அத்தா திடீர்னு வஃபாத்து. 8:30 வந்து ஜனாசா எடுக்கிறாங்கன்னு அண்ணன் எனக்கு தகவல் சொல்றாங்க. இப்படிதான் ஊர்ல அறிவிப்பு செஞ்சாங்க, ஜனாசால போகணும், நமக்கு ரொம்ப பிரியமான ஆளு அப்படின்னு சொல்லி கிளம்பி போறேன். அண்ணன் ஃபோன் பண்றாங்க, இப்ப அடக்கம் பண்ணியாச்சு பண்றாங்க. அப்படின்னா ஊருக்காரனுக்கு அவசரம், அப்படின்னா குடும்பத்தாருக்கு அவசரம். என்னம்மா முஸ்தாக், முதல்ல அது மேல பிரியம் கிடையாது. பிரிய கிடையாதுன்னு சொன்னா பெரிய சண்டையே வந்துடும். நீ என்ன அப்படி சொல்றேன்னு சண்டை வந்துடும். அதை இன்டைரக்டா வேற வகையில சுண்ணத்தை கொண்டு வந்து, இல்லைங்க சோமில்லாத உடம்புங்க, அதுக்கு மேல வைக்க கூடாதுங்க, ஒரு தோல் உரியுதுங்க, அதாகுதுங்க இதாகுதுன்னு சொல்லி, அப்ப ஜசது ரூஹ் இல்லாத ஜசதுக்கு என்ன மதிப்பு பார்த்தீங்களா இல்லையா? எப்படி வந்து ரூஹ் இல்லாத ஜசதுக்கு மதிப்பு இல்லையோ, அதே மாதிரி நாயும் ஸல்லல்லாஹு இந்த உலகத்துல இல்லை அப்படின்னா அது எதுக்கு சமம்? ரூஹ் இல்லாத உடலுக்கு சமம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்பதான் நம்ம ஆரம்பிச்சோம். ஒன்று ஆரம்பு நாசூத்து அது நிறைய பாடங்கள் இருக்கு. மணி 3 ஆகிப்போச்சு, என்ன செய்யலாம் இல்லையா? ஹிலாஃபுல் வாய்தாவாயிருமே. நீ 11:30 12 மணிக்கு வாங்க, நான் 3 மணிக்கு விட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நிதானம் இல்லாம பேசினா நமக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிருமே. எழுத்துப்பில்ல 1/2 மணி நேரத்தை முடிக்கலன்னு 5 மணி நேரத்துல உட்கார வச்சு சரி ஏன் பதில் 1/2 மணி நேரத்துல ஷார்ப்பா முடிச்சிருன்னு சொல்லிட்டு, அது கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாதி வீடா இருந்தாலும் சரி, 2 மணி நேரம் 3 மணி நேரம் பட்டு இழுத்து அனீஸ் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அது நிதானம் எல்லாம் இருக்கக்கூடாது. நானும் இருக்கக்கூடாது, நீங்களும் இருக்கக்கூடாது. என்னமா கேட்கறது யார் கிடைச்சாங்கன்றதுக்காண்டு வச்சு என்ன செய்யக்கூடாது, ஹுக்கூக்குல நம்ம கவனமா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். என்னம்மா பேசின எதுவுமே வேஸ்டான பேச்சு இல்லை. அனீஸ் உஸ்தாதை கொண்டு அந்த பேச்சு ஆரம்பிச்சது. அவங்கள பத்தி நம்ம பேசதான் செய்யணும், அவங்களுக்கு நம்ம துவா செய்ய தான் செய்யணும். என்னம்மா இவ்வளவு பெரிய ஹிதுமத்தை வந்து இந்த கல்வி குழுமத்துக்கு அவங்க செய்யறாங்க பாருங்க, என்ன மாதிரி ஹிதுமத். அல்லாஹு அக்பர். நான் அடிக்கடி தனிமையில வந்து அவங்களுக்காக ரொம்ப துவா செய்யறது உண்டு, ரொம்ப நேசிக்கிறதும் உண்டு. அந்த அளவுக்கு பெரிய பிரியம் வந்து எனக்கு அவங்க பேர்ல உண்டு. அவங்க ரியால் உஸ்தாது அந்த டீம் மேலேயே ரொம்ப பிரியம் உண்டு. என்ன ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி. எங்கம்மாவும் என்ன செய்வாங்க, அந்த நேட் சேனல் பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐம்பதுல அந்த பெட்டி வடிவில் போட்டாங்களா இல்லையா, அது கரெக்டாக அவங்க வச்சிருவாங்க. வச்சுட்டு காலையில் அம்மா என்ன செய்வாங்கன்னா, ஃபஜ்ருக்கு பிறகு எந்திச்சு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு 7:30க்கு டீ குடிப்பாங்க, அதோடு அதை போட்டு விட்டுருவாங்க. டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். அது எத்தனை பாட்டு ஓடுனே தெரியாது, ஆனால் ரசிப்பாங்க, ஒவ்வொரு பாட்டையும் ரசிப்பாங்க, துவா செய்வாங்க. இந்த பாட்டு நல்லா இருக்கு, இந்த பாட்டு நல்லா இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு இஷ்கை வந்து அப்படியே கொண்டு போய் சேர்க்கிற பாட்டு இல்லையா? பிள்ளைங்க பாடும்போதெல்லாம் என்ன கைஃபியத்தா இருக்கு, அந்த ஹாகுன்னு உட்கார வைக்குது. துனியாவோட சிந்தனைலாம் வரமாட்டிருக்கு. என்னம்மா அந்த உணர்வை கொண்டு இந்த பாட்டுகளை வந்து உட்கார வைக்கும்போது ரொம்ப அழகா அந்த அவருக்கு இருப்பையில் என்ன செய்து இருக்குது. அப்துல் மசா கூட கிறிஸ்டின் ஸ்டைல ஒரு தப்ப மகிழ்ச்சி நடத்தினாரு. என்ன சரிங்க, அதான் ஜன சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம். ரொம்ப அழகா இருந்துச்சு, அவர் தப்பா மஜ்லிஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. யாரு பாடலாம் இல்லையா? பகவா خيرமா வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.